ஹாய்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சிம்பிளான சமையல் தான், ஆனால் டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இதையுமே வந்து தனித்தனியாக போட்டு பசங்க எடுத்து வச்சு அதெல்லாம் பண்ணாமல் அப்படியே அரைக்க போகிறோம். பாருங்கள், என்னன்னு பார்த்தா காலிஃப்ளவர் குருமா. பசங்களுக்கு காலையில் செஞ்ச சுண்டல் கொஞ்சம் இருக்குது. அந்த சுண்டல் காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து மீல் மேக்கர் வந்து வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருக்குறேங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு வெந்நீரில் ஊற போட்டு. அப்புறம் வந்து வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 எடுத்து 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் ரொம்ப அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைக்க போகிறோம். அது கூடவே வந்து இஞ்சி, ஒரு சின்ன விரல் துண்டு இஞ்சி, இவ்வளோ சைஸ் இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு, அதை உடச்சி போட்டு வச்சுருக்குறோம். அது கூடவே 2 பாருங்கள் பிரிஞ்சி இலை, 2 பிரிஞ்சி இலை போட போகிறேன். இஞ்சி பூண்டில் தான் போடுறேன். அது கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்குறோம். அது கூடவே வந்து கல்பாசி கசகசா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கசகசா சேர்க்க போகிறோம். அப்புறம் வந்து கல்பாசி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கல்பாசி சேர்க்க போகிறோம். இப்போ போட்டு இது கூடவே நம்ம வெங்காயத்தையும் போட்டு குறன்னு அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப மழைன்னு இல்லை, அதாவது அம்மியிலலாம் தட்டி வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா லேசாக தட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ குறன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ இதை அரைச்சாச்சு. இதுலேயே வந்து தேங்காய், தக்காளி, முந்திரி இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு 2 சில்லி எடுத்து அதை கொஞ்சம் திட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையே இதில் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி ஒரு 3லேருந்து 4 முந்திரி போட போகிறோம். முந்திரி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தக்காளி கொஞ்சம் சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து மீடியம் சைஸு 2 தக்காளி தான், நிறைய சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா புளிப்பு வரும். தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. வெங்காயம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். பாருங்கள், இதை அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காய போட்டு குக்கர் நல்லா காஞ்சிடுச்சுங்க. அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம ஏற்கனவே சோம்புலாம் போட்டு அரைச்சிட்டோம் இல்லையா, வெங்காயத்தில் சோம்பு அரைச்சிட்டோம். அதனால் சும்மா லைட்டாக மட்டும் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு சோம்பு, ஏலக்காய் இலை இதெல்லாம் போட போகிறோங்க. இதுலேயே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு போகிறோம். அது கொஞ்சம் வெடிக்கும், அதனால் உடச்சி வச்சுருக்கிறோம் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கசகசா, சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். நம்ம அரிஞ்சி போட்டாலே எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வந்து இப்போது இந்த மாதிரி வதங்கும் போது கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், கலர் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி போட்டதுனால அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே வந்து நம்ம அம்மியில் அப்போல்லாம் செய்வோம் இல்லையா, அம்மியில் செய்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதிகமாக ஒரு நாளைக்கு வந்து அம்மியில் தான் செய்வேன். அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, அதனால தான். இப்போது இதுலேயே தக்காளி பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, தேங்காய், அப்புறம் வந்து கசகசா இதுலேயும் கொஞ்சம் போட்டுருக்குறேன், முந்திரி போட்டிருக்குறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது அரைச்சதுனால ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. அதுவும் வந்து அரைச்சது வந்து நம்ம ரொம்ப அரைக்கவும் இல்லை, குறன்னு தான் அரைச்சிருக்கிறோம்.
இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் அடி பிடிக்க தான் செய்ய கலந்து விடணும். 2 நிமிஷம் போட்டு தனி மிளகாத்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா 2 பெரிய பச்சை மிளகா சேர்த்துக்கிறோமோ அதனால தான் நான் வந்து பேக்கெட்லேருந்தே போடுறேன். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மீல் மேக்கரை தண்ணி புழிஞ்சு எடுத்துக்கலாம். தாங்க வெந்நீரில் நல்லா ஊற போட்டு வச்சாச்சுங்க. அதில் ஏதாவது டஸ்ட்டு இருந்தாலும் வந்துடும். அதேமாரி சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா. அதனால் நல்லா வெந்நீரில் போட்டு ஊற போட்டு வச்சாச்சு. பாருங்கள் அந்த தண்ணியோட கலரை பாருங்கள். மீல் மேக்கர் தண்ணியோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ இதையும் சேர்த்து வதக்கிட்டுக்கலாம். வெறும் மீல் மேக்கர் போட்டு கூட இந்த மாதிரி தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே குறப்பாக அரைச்சி இந்தமாதிரி சேர்த்தாலும் அதுவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுலேயே நம்ம வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. கிரேவியும் சூப்பராக இருக்கும். இதில் இப்போ கொத்தமல்லி மூக்கடலையும் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டு உப்பு போட்டு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் மீல் மேக்கர் மூக்கடலை போட்ட கிரேவி அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ இது வதங்கட்டும். பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்க்குறேன். நான் வந்து அதிகமாக கல்லுப்பு தாங்க சேர்ப்பேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம தக்காளி தேங்காய் முந்திரிலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி சேர்த்துப்போம். அந்த ஜார்லேயே அந்த தண்ணி சேர்த்துப்போம். இதே அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். திரும்ப அதே அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் உப்பும் போட்டாச்சு. டேஸ்ட் பார்த்துக்கலாம். காட்டுங்க. இப்போது சூப்பராக இருக்குது. காய்கள் வந்து பச்சையாக இருக்கும்போதே இவ்வளோ டேஸ்ட் வருதுன்னா இன்னும் விசில் வந்துன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வெந்து அந்த சாரில் அதை இறங்கும் போது இன்னும் டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இப்போது ஒரு 2 விசில் மட்டும் விட்டு நம்ம இறக்கிப்போம். இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து முழுசாக போட்டு பாருங்கள், அதில் எதுவுமே வந்து முழுசாக எடுத்து வைக்கிற அளவுக்குலாம் இல்லை. அப்படியே அரைச்சி சேர்த்துக்கிறோம். அதனால் வந்து எதுவுமே வீணாகாது. குழந்தைங்கள போய் சேரும். கண்டிப்பாக குழந்தைங்க அவங்க எடுத்து வைக்கிற அளவுக்கு அது இருக்காது. இப்போ லைட்டாக காரம் மட்டும் கொஞ்சம் சேர்க்கணும். லைட்டாக காரம், அது கூட கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். இப்போ இப்படியே விசில் விட்டுருவோம். இப்போ மூடி போட்டுக்காங்க. ஒரு 2 விசில் வந்தால் போதும். ரொம்ப விசில் விட வேண்டியதில்லை. எல்லாம் சாஃப்டான பொருள் இல்லையா, அதனால் வந்து 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் வந்த பேர் பார்க்கலாம். இப்போ கேஸ் தூக்கி விட்டாச்சு. பார்க்கலாமா? பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குருமா. ஓகேவா? இப்போ இட்லி போட்டு சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான இட்லி, பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் குருமா ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ திக்காகுது. இத்தனைக்கும் உருளைக்கிழங்கு கூட போடுங்க. சூப்பராக இருக்குதுங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எல்லாத்தையுமே அரைச்சி விட்டு தாளித்து 2 விசில் விட்டு இறக்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் எடுத்தீங்க. நன்றி, வணக்கம். எங்களுக்கு பசி எடுக்குது. பாய்.